அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைய தலைப்பு தௌபா. தௌபான்னா பாவ மன்னிப்பு. நேற்றே நான் சொன்னேன் உங்களுக்கு ரஹமத்தோடைய 10 முடிஞ்சு, இன்னைக்கு தௌபா அப்படின்ட்டு. இந்த தௌபாங்கிறது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் சொல்கிறான். அப்புறம் இமாம் கசாலி ஹியா உலுமுதீனில் 4 பிரிவாக எழுதியிருக்காங்க. தொழுகையை பற்றி, தௌபாவை பற்றி, மற்ற நன்னடத்தையை பற்றி எழுதியிருக்காங்க இமாம் கசாலி ரஹ்மத்துல்லா. அவங்க சொல்கிறாங்க, எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, தௌபா செய்யாதவன் சொர்க்கத்துக்கு நிச்சயமாக போக முடியாது. காரணம் என்னன்னாக்கா நம்ம கடுகு அளவு நம்மளுக்கு ஏதாவது நம்ம தப்பு பண்ணியிருப்போம், நம்ம கண்ணுக்கு தெரியாது. தௌபா நம்ம கண்டிப்பாக, அதனால தான் நம்மளுக்கு 5 வேளை தொழுகை அல்லாஹ் கொடுத்துருக்கான். ஒவ்வொரு தொழுகைக்கு நம்ம உதவு எடுக்கையில் சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுது. இப்போ பொதுவாகவே ஒரு வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், 1 கிலோ நம்ம நிறுக்கிற சமயத்தில் ஒரு 50 கிராம் குறையும், நம்மளுக்கு தெரியாது. மிஷின் கெட்டு போயிருக்கலாம். இப்போ வீட்டுக்கு வர ஒரு சின்ன வீட்டில் உபசரிப்பு வச்சுருக்கோம், சொந்தக்காரங்க வர்றாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், சொந்தக்காரவங்களாம் நம்மளுக்கு தெரிஞ்சவங்க தானே, நண்பர்களை நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்கள வரவேற்கையில் இவங்களை நல்லா இருக்கேன்னு கேட்கல, சொந்தக்காரவங்களை நம்ம நல்லா இருக்கேன்னு கேட்காது. அது ஒரு பிரச்சனையாக போயிடுச்சு, அது ஒரு பாவமாக போயிடுச்சு. அது போய் அங்கே போய் சொல்லி இவர் என்னை வாங்கன்னு சொல்லவே இல்லையா அப்படின்னாப்ப பல மாதிரி நம்மளுடைய பாவங்கள் நம்ம எப்படி செய்கிறாங்கிறது நம்மளுக்கு தெரியாது. அதனால் நம்ம இந்த பொதுவாகவே தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் செய்யக்கூடிய பாவமோ, பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு செய்யக்கூடிய பாவமோ மன்னிச்சிருங்க. கணவன் மனைவிக்கு செய்யக்கூடிய பாவமாக இருந்தாலும் சரி, மனைவி கணவனுக்கு செய்யக்கூடிய அப்பப்போ நீங்கள் மன்னிச்சிட்டா தான் உங்களுக்கு அல்லாமல் உங்களுடைய தௌபாவை ஏற்றுக்குருவான். நண்பர்களுக்குள்ள, சொந்தக்காரர்களுக்குள்ள பாவத்தை நம்ம மன்னிச்சிருங்க. இப்போ நம்ம மற்ற மார்க்க மாதிரி கிடையாது. இஸ்லாம் தௌபாவை போய் டிக்கெட் வாங்கி நம்ம தௌபா கேட்கறது இல்லை. உஸ்தாது கூட உங்களுக்கு தௌபா கொடுக்க முடியாது. கேட்டு பாருங்க, கொடுக்க முடியுமா? முடியாது. இமாம் கூட கொடுக்க முடியாது. பலஸ்தீனில் உள்ள இமாம் கூட நம்மளுக்கு தௌபா கொடுக்க முடியாது. காரணம், நம்மளுக்கு அல்லாஹ்வுக்கும் உள்ளது தான் தௌபா. நம்மளுடைய மனசில் நம்ம தேடணும், நம்ம என்ன பண்ணியிருக்கோம். சொந்தக்காரனுக்கு ஒரு வடை கூட கொடுக்க முடியாமல் போயிட்டோமா, பத்தலையா, மன்னிச்சுக்கடா அல்லாஹ். அப்போ அப்படித்தானே இருக்குது. நோம்பு துறக்கையில் 2 வடை கிடைக்கிறதுனால ஒரு பெரிய சண்டையாக இருக்குது, பெரிய சர்ச்சையாக ஆகிடுது. ஆமாம், வெட்டு குத்த அளவுக்கு வந்துடுது, ஒரு வடை கிடைக்காது. அந்த லெவலில் போய்கிட்டு இருக்கு. இப்போ அலெக்சாண்டர் த கிரேட்டுங்கிறவன் நம்ம குர்ஆன்லேயும் வருது, இஸ்கண்டா சுர்கானான்னு சொல்லிட்டு இந்த குகைவாசிகளில் வருது. அவங்க சொல்கிறாங்க, யூரோப் சைப்ரஸ்லேருந்து அவனுடைய ஆதிக்கம் எங்கே, இந்தியாவுடைய ஹிமாலயா வரையும் அவன் அந்த உலகம் முழுதும் ஆண்டுக்கிட்டு இருந்தான். சிறு வயசு தான் அவன், இறக்கையில் ஒரு 45 வயசு இருக்குங்க. அலெக்சாண்டர் த கிரேட் அப்படின்னு பெரும்பாலும் எல்லாம் படிச்சிருப்பீங்க. அந்த யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு எங்கே, அந்த ஆப்கானிஸ்தான், அந்த இந்தியா பகுதியில் யுத்தம், அங்கே தான் அவர் இறந்தாருன்னு போட்டிருக்கு. யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கையில் அவனுக்கு உடல் சரியில்லாமல் போயிடுது. அப்படி இருந்தும் பாருங்க, எதிரி படையினருடைய மருத்துவரை கூப்பிட்டு வச்சு தனக்கு மருத்துவம் பார்க்க சொல்கிறாரு. அவன் கொடுத்த மருந்துலையும் சரியில்லை, விஷத்தை வச்சு கொடுத்துட்டான் அவன். ஆனால் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ அவர் சொன்னார், பரவாயில்ல. அதையும் அவர் மன்னிச்சு தௌபா பண்ணிட்டு அவர் சொல்கிறாரு, நான் இறந்துருவேன், என்னோட 2 கரங்களை திறந்த மேனிக்கு நீங்கள் கொண்டுட்டு போங்க அடக்கமனையில் அப்படிங்கிறார். அப்போ நம்ம உலகத்தில் இருந்து, நம்ம உலகத்துக்கு பிறக்கையில் நம்ம என்னத்தை கொண்டு வந்தோம், போகையிலே நம்ம எதுவும் கொண்டு போகிறதில்ல. அவ்வளோ பெரிய நாட்டுக்கு, அவ்வளோ பெரிய ஒரு தேசத்துக்கு சொந்தக்காரர் இஸ்கண்டா சுல்கானேன்னு அப்படி சொல்கிறாரு பாருங்க. அதனால் நம்ம இந்த பாவங்களை நம்ம லேசாக நம்ம நினச்சிட முடியாது. ஒவ்வொரு தொழுகைக்கும் இந்த சிறு சிறு பாவங்களை நம்ம தொழுகை மூலியமாக தொழுகை முடிச்சுட்டு நம்ம அந்த பாவங்களை அல்லாஹ்ட்ட கேட்டு நம்ம மன்னிப்பு கேட்டுக்கிறோம் இன்ஷா அல்லாஹ். அடுத்து நம்மளுடைய மௌலானா சில விளக்கங்கள்லாம் கொடுப்பாங்க, எல்லாம் குர்ஆனுடைய ஆதாரத்தை வச்சு. மௌலானா அப்துல்லா வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி ஹிஸ்பில்லாஹ் வ அஸ்ஹாபிஹி ஜுந்தில்லாஹ், அம்மா பஅத்.
فقد قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم من لزم الاستغفار جعل الله له من كل ضيق مخرجا ومن كل هم فرجا ورزقه من حيث لا يحتسب أو كما قال صلى الله عليه وسلم. கணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துல கோடிக்கணக்கான படைப்பினங்கள் எல்லாம் படைச்சிருக்கிறான். அதுலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான ஒரு படைப்பாக, அழகான ஒரு படைப்பாக அல்லாஹ் மனித சமுதாயத்தை அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல மனிதனை தவறுக்கும் மறதிக்கும் மத்தியில் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கட்டும், அது யாராக இருந்தாலும் சரி, உலகத்துல மனிதன் என்று சொன்னா தவறு செய்யக்கூடியவனாக இருப்பான். அவனால் ஏதாவது ஒரு தவறு நிகழலாம், ஏதாவது ஒரு தவறு நடக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ்ல சொன்னாங்க, குல்லு பனி ஆதம ஹத்தா வ கைருல் ஹத்தாஈன அத்தவ்வாப். ஆதமுடைய எல்லா பிள்ளைகளும் தவறிழைக்கக்கூடியவர்கள் தான். அதாவது அதிலேயும் ஆக சிறந்தவங்க தௌபா செய்யக்கூடியவங்க என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. மேலானவர்களே, உலகத்தில் நாம் எந்த பாவத்தில் ஈடுபடுகிறோமோ, எதுவெல்லாம் நாம் பாவமாக உலகத்தில் செஞ்சு கொண்டிருக்கிறோமோ, அதற்கு ஒழுங்கான முறையான முறையில நாம் தௌபா செய்யாமல் இருக்கும் காலமெல்லாம் அந்த பாவத்தினுடைய தண்டனையை நாங்கள் அனுபவிச்சு கொண்டுதான் இருப்போம். நல்லாக நாங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். உலகத்துல பாவம் செய்யக்கூடிய நேரத்துல ஒரு அடியான் அல்லாஹுவை மறந்து தவறு செய்கிறான், பாவம் செய்கிறான், பின்னால தௌபா செய்யல, ஆனால் அதற்குண்டான தண்டனை எப்ப வேணுண்டாலும் வரலாம். உலமாக்கள் கிதாப்ல தெளிவாக எழுதியிருக்கிறார். நான் ஒரு பாவத்தை செய்துவிட்டேன், அந்த பாவத்துக்குண்டான தௌபா நான் செய்யல, பாவத்தை மறந்துட்டேன், ஆனால் அந்த பாவம் என்னை மறக்காது, பின்னால் துரத்தி கொண்டே இருக்கும். உலமாக்கள் கிதாப்ல எழுதியிருக்கிறாங்க, வஅலமு அன்னல் பிர்ர லா யப்லா வ அன்னல் இஸ்ம லா யன்ஸா. நீங்க செய்யக்கூடிய நல்ல அமல்கள் இருக்குதானே, உலகத்துல நீங்க செய்யக்கூடிய நல்ல அமல் ஒரு நாளும் உக்கி போகாது, அது இல்லாமல் போகாது. நாங்க தராவீஹுடைய தொழுகையை தொழுதோம், தான தர்மங்கள் கொடுக்கிறோம், நல்ல முறையில் நடக்கிறோம், ஆனால் இந்த அமல் ஒரு நாளும் வீணாகாது, உக்கி போகாது. அதே மாதிரி வ அன்னல் இஸ்ம லா யன்ஸா, நீங்க செய்யக்கூடிய பாவம் இருக்குதானே, நீங்க பாவத்தை மறந்தாலும் பாவம் உங்களை மறக்காது. நான் பாவம் செய்துவிட்டு பாவத்தை மறந்து விடுவேன், ஆனால் அந்த பாவம் என்னை மறக்காது, பின்னால் துரத்தி கொண்டே இருக்கும். நான் எப்ப இந்த பாவத்துக்காக அல்லாஹு தஆலாவிடத்துல முறையான முறையில தௌபா செய்வேனோ, அந்த நேரத்துல தான் இந்த பாவம் என்னை விட்டு நீங்கும். மேலானவர்களே, தௌபா செய்வதற்குண்டான பல நிபந்தனைகள் இருக்கிறது. இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஒரு மனிதன் தௌபா செய்வதாக இருந்தேன்னு சொன்னா 3 நிபந்தனைகள் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 நிபந்தனைகளும் இல்லாமல் ஒரு மனிதனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. முதலாவதாக, நான் ஒரு பாவத்தை செய்துவிட்டேன், அந்த பாவத்திற்குண்டான தௌபா செய்வதாக இருந்தால் அந்த பாவம் எனக்கும் அல்லாஹுக்கும் இடையிலான பாவமாக இருக்கட்டும். உதாரணத்துக்கு, நான் பொய் பேசிட்டேன், அல்லது பிறர் சகோதரரை பற்றி கீபத் பேசிட்டேன், இது எனக்கும் பிறர் சகோதரருக்கும் மத்தியில் உள்ளது, அவர் மன்னிக்காத வரையில் அல்லாஹ் என்ன மன்னிக்க மாட்டான். இதற்குண்டான முதலாவது நிபந்தனை, நான் அவரிடத்தில் முறையாக மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏனென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல் கீபத்து அஷத்து மினஸ் ஸினா. ஒரு சகோதரரை பற்றி இன்னும் ஒரு சகோதரரிடத்துல குறை சொல்றது, அவரை பற்றி பேசுறது, தவறான நடத்தையில் ஈடுபடுவதை விடவும் பெரும் பாவம் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த நேரத்தில் சஹாபாக்கள் ஆச்சரியமா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், அதை விட பெரும் பாவமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க விளங்கப்படுத்தினாங்க, ஆனால் நீங்க ஒரு தவறான நடத்தையில் ஈடுபட்டுட்டீங்க, அது உங்களுக்கும் அல்லாஹ்க்கும் மத்தியில் உள்ளது, நீங்க மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் உங்களை மன்னிச்சிருவான். ஆனா ஒரு சகோதரரை பத்தி இன்னொரு இடத்துல நீங்க போய் பேசுறீங்க, அவருடைய குறைய சொல்றீங்க, அவர் மன்னிக்காத வரையில் அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்தினாங்க. மேலானவர்களே, அதனால தான் இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க தெளிவுபடுத்துறாங்க,
இன்கானத்தில் மஅசியத்து பைனல் அப்தி வ பைனல்லாஹ், செய்யக்கூடிய பாவம் அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் மத்தியில இருந்துச்சுன்னு சொன்னா, அந்த பாவம் வேறொரு சகோதரர்களோட தொடர்பாகாம அல்லாஹ்வுக்கும் இவருக்கும் மத்தியில் உள்ள பாவமாக இருக்கும் என்று சொன்னா, அதுக்கு 3 நிபந்தனைகள் இருக்குது. முதலாவது ஐயந்திம அலா ஃபிஅலிஹா, அதாவது அவர் செஞ்ச அந்த பாவத்தை அவர் வருந்தணும். நான் இப்படி பாவம் செஞ்சிட்டேனே, இதற்கு பின்னால் நான் இதனை செய்ய மாட்டேன், என்னால் இது நிகழ்ந்து விட்டது என்பதாக இவர் வருத்தப்படணும், அவர் அதை வருந்தணும். மேலானவர்களே, ஹதீஸுல் குதுஸில் அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் நாங்கள் நினைக்கிறோம், நாங்கள் ஒரு பாவத்தை செய்கிறோம், அல்லாஹு தாலாவிடத்துல கண்ணீர் வடிக்கிறோம், துஆ செய்கிறோம், நிச்சயமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாவத்துக்கு மன்னிப்பு அல்லாஹ் கொடுக்கிறான். அடியானுடைய கண்ணீர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரவேற்கிறான். ஹதீஸ்ல வந்திருக்குது, மாமின் முஸ்லிமின் யஹ்ருஜு மின் ஐனைஹி துமூஉம் மின் ஹஷ்யத்தில்லாஹ் வலவ் கான மிஸ்ல ரஸி ஸுபாப். ஒரு மனிதன் அல்லாஹு தஆலாவினுடைய பயத்தால் அவனுடைய கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வடிகிறது. அல்லாஹு தஆலாவினுடைய பயத்தால் ஒரு சொட்டு கண்ணீர் வடிகிறது. அந்த கண்ணீருடைய துளி கொசுவினுடைய, அதாவது ஒரு கொசுவை போன்று கொசுவினுடைய தலையளவாவது இருந்தால் கூட ஃபதுஸீபு ஷைஅன், அதில் ஏதாவது ஒரு துளி கீழே விழுந்துட்டு சொன்னா இல்லா ஹர்ரமஹுல்லாஹு அலன்னார், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நரகத்துக்கு அல்லாஹ் ஹராமாக்குகிறான். அல்லாஹ் தஆலாவுடைய பயத்தால் அச்சத்தால் கண்ணீர் வடிந்து அந்த கண்ணீர் துளி கீழே விழுந்து விட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவரை நரகத்துக்கே ஹராமாக்குறான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதனால தான் எங்களுடைய பெரியார்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலாவுடைய தொழுகையில அல்லாஹ் தஆலாவுடைய அச்சத்தை எடுப்பாங்க, அல்லாஹ் தஆலாவுடைய பயத்துல கண்ணீரை வடிக்க வைப்பாங்க, சுஜூதுல போய் பயத்தால் கண்ணீரை வடிக்க வைப்பாங்க. அந்த ஒரு துளி கண்ணீர் கீழே விழுந்துச்சுன்னு சொன்னா அந்த ஹதீஸ் வாழ்க்கையில அமல் செஞ்சமாயாகிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர நரகத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாக்கிறான். மேலானவர்களே, ஹதீஸுல் குதுஸில் அல்லாஹ் சொல்றான், அனீனுல் முத்னிபீன் அஹப்பு இலைய மின் ஸஜ்ரில் முஸப்பிஹீன். ஒரு மனிதன் பாவம் செஞ்சிட்டு ஏங்குறார், நல்லாக விளங்கிக்கோங்க, ஒரு மனிதன் பாவம் செஞ்சு விட்டு நான் பாவம் செஞ்சிட்டேனே, என்னால் இது நிகழ்ந்து விட்டது என்பதாக ஏங்குறார். அஹப்பு இலைய மின் ஸஜ்ரில் முஸப்பிஹீன், தஸ்பீஹ் செய்யக்கூடிய மனிதனுடைய சப்தத்தை விடவும் அந்த மனிதனுடைய ஏக்கத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விருப்பத்தோடு அல்லாஹ் கேட்கிறான். ஒரு மனிதன் உட்கார்ந்து சுப்ஹானல்லாஹ் சொல்றார், தஸ்பீஹ் செய்றார், இன்னும் ஒரு மனிதன் பாவம் செஞ்சுட்டு கவலைப்படுறார், ஏங்குறார், நான் பாவம் செஞ்சிட்டேனே, இதை விடவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாவியினுடைய ஏக்கத்தை அல்லாஹ் விருப்பத்தோடு கேட்கிறான் என்பதாக அல்லாஹ் ஹதீஸுல் குதுஸில் அல்லாஹ் கூறியிருக்கிறான். மேலானவர்களே, இமாமுனா நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, 3 நிபந்தனைகள் இருக்குது. அந்த 3 நிபந்தனைகளும் இல்லாம அவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. முதலாவது நிபந்தனை, அவர் செஞ்ச பாவத்தை அவர் வருந்தணும். 2வது, இதற்கு பின்னால் நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்பதாக அவர் உறுதி கொள்ளணும், உறுதியளிக்கணும். 3வதாக அவர் என்ன செய்வார்னு சொன்னா, முழுமையாக அந்த பாவத்திலிருந்து நீங்கணும். இந்த 3 நிபந்தனைகளும் இல்லாமல் இவருடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த பாவம் அடியானுக்கும் மத்தியில் தொடர்பாக இருந்துச்சு என்று சொன்னா அவர் அடியானிடத்துல முதலாவது மன்னிப்பு கேட்கணும். பின்னால் இந்த 3 நிபந்தனைகளும் இருக்குது. இதற்கு பின்னால் தான் அடியானுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படும். மேலானவர்களே, அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். மக்ஃபிரத்துடைய பத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வரவேற்கிறான். நரகத்தினுடைய கதவுகள் அல்லாஹ் மூடியிருக்கிறான். எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் லஸிமல் இஸ்திக்ஃபார் ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி தீகின் மக்ரஜா வ மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வ ரஸகஹு மின் ஹைது லா யஹ்தஸிப். யார் வாழ்க்கையில இஸ்திக்ஃபாரை பற்றி பிடிச்சு கொள்வாங்களோ, அல்லாஹ் தஆலாவிடத்துல பாவ மன்னிப்பு கேட்பாங்களோ, மின் குல்லி தீகின் மக்ரஜா, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா நெருக்கடியிலும் இருந்து அல்லாஹ் அவரை வெளியாக்குறான். வ மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, அவருடைய வாழ்க்கையில எவ்வளோ பெரிய கவலை இருந்தாலும் அந்த கவலையில் இருந்து அல்லாஹ் ஈடேற்றத்தை கொடுக்கிறான். வ ரஸகஹு மின் ஹைது லா யஹ்தஸிப், அவர் நினையா புறத்திலிருந்து அவருடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றான் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. மேலானவர்களே, இந்த வாழ்க்கையில கவலையா, கஷ்டமா, பிரச்சனையா, துக்கமா, தொழில்ல நஷ்டமா, வியாபாரம் இல்லையா, வீட்டில் பிரச்சனையா, பிள்ளைகள் என்ன பேச்ச கேட்குறாங்க இல்லையா, எதுவாக இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை இருக்குதா, எதுவாக இருந்தாலும் உள்ளத்துல நிம்மதி இல்லையா, கவலையாக இருக்குதா, அல்லாஹ் தஆலாவிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வோம்.
ஹதரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க. இதை மாத்திரம் நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். ஹதரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மீனுடைய வயிற்றில் அல்லாஹு தஆலாவிடத்தில் இஸ்திக்ஃபார் செஞ்சாங்க. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற சிறந்த இஸ்திக்ஃபார். இதை யாரெல்லாம் வாழ்க்கையில பற்றி பிடிச்சு கொள்வாங்களோ, எப்படி அல்லாஹ் ஹதரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு மீனுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ் உதவி செஞ்சானோ, அதே மாதிரி பின்னால வரக்கூடிய ஒவ்வொரு முஃமினான சகோதரர்களுக்கும் நான் உதவி செய்வேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல வாக்களிச்சிருக்கிறார். மேலானவர்களே, எந்த அளவுக்கு நாங்க அல்லாஹு தஆலாவிடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வோமோ, பாவ மன்னிப்பு தேடுவோமோ, அந்த அளவுக்கு உலகத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்தோஷமான வாழ்க்கை அல்லாஹ் வச்சிருக்கிறான். உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு பாவத்தை செஞ்சாலும் அந்த பாவத்துக்காக அல்லாஹு தஆலாவிடத்தில் தௌபா இஸ்திக்ஃபார் செஞ்சு வாழக்கூடிய அடியார்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் எங்களை ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு உள்ள தலைப்பு வந்து அமானிதம். ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு கொடுத்து அதுக்கு உள்ள சில கருத்துக்களை நம்ம வந்து பதிவு பண்ணி நம்மளுடைய குரூப்பில் போடுறோம். அங்கேருந்து மற்றவங்கெல்லாம் அந்த குரூப் அப்படி போய்கிட்டே இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 300, 400, 500 பேர்கிட்ட போய்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் ஒரு சிறப்பான வாய்ப்பு உங்களுக்கு, செவிச்செல்வம் கிடைக்கிறது. நாளைக்கு வந்து அமானிதத்தை பற்றி நம்ம பேசுவோம். அமானிதம் வந்து மனிதனுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு. இன்ஷா அல்லாஹ்.